ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகைப்பாடல்கள்ல திருவதார படலத்துல முதல் பாடல் பார்க்க போறோம். பொறையிலா அறிவு போக புணர்ப்பு இலா இளமை மேவ துறையிலா வனசவாவி தூசு இலார் போலி தூய்மை நரையிலா மலரும் கல்வி நலமிலா புலமை நன்னீர் சிறையிலா நகரும் போலும் சேயிலா செல்வம் என்றான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பொறையிலா அறிவு பொறுமை இல்லாத அறிவுடைமை, போக புணர்ப்பு இலா இளமை இன்ப நுகர்ச்சி இல்லாத ஒரு இளமை பருவம், மேவ துறையிலா வனசவாவி இறங்கு துறை இல்லாத ஒரு தாமரை தடாகம், தூசு இலார் போலி தூய்மை அகத்தில் தூய்மை இல்லாமல் புறத்தே தூய்மையாக இருக்கும் ஒரு போலியான ஒரு நிலை, நரையிலா மலரும் மனம் இல்லாத மலர், கல்வி நலம் இல்லா புலமை கல்வியினாலான பயன் அதை அனுபவிக்காமல் வெறும் புலமை மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிலை, நன்னீர் சிறையிலா நகரும் குடிக்கக்கூடிய நீர்நிலைகள் இல்லாத நகரும் போலும் அது மாதிரியாக சேயிலா செல்வம் என்றான். குழந்தை இல்லாமல் வெறும் செல்வம் மட்டும் உள்ளது என்றான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல பொறை அப்படிங்கிறது பொறுமையை குறிக்கும், போக புணர்ப்பு அப்படிங்கிறது இன்ப நுகர்ச்சியை குறிக்கும். இதுல நம்ம எப்பவுமே கம்பராமாயணத்துல உள்ள பாடலோட ஒப்பிட்டு பார்க்கணும். அதாவது திருஅவதார படலத்துல 182வது பாடல், அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. 60,000 ஆண்டும் மாண்டுர உருபகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன் பிரிது ஒரு குறையிலை என்பின் வையகம் மருகுவது என்பதோர் மறுக்கம் உண்டரோ அப்படிங்கிற பாட்டுல எனக்கு எந்த விதமான ஒரு வருத்தமும் இல்ல. ஒரே ஒரு வருத்தம் தான், எனக்கு பின்னாடி என் மகன், எனக்கு ஒரு குழந்தை இல்ல அப்படிங்கிற வருத்தம் தான். அதுவும் எதுக்கு, எனக்கு பின்னாடி இந்த உலகை நான் 60,000 ஆண்டு காலம் காத்து வந்த மாதிரி ஒரு நல்ல விதமாக தர்மத்தின் வழியில ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசன் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் தான் அப்படின்னு சொல்றாரு. அது அப்பவே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி அது ஒரு சுயநலம் கிடையாது, அவருக்கு எனக்கு பிள்ளை இல்லைன்னு சுயநலத்தோட கேட்கல. இது மக்கள், நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக ஒருவர் இல்லையே அரசாள அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தானே கேட்பாரு இவர் வசிஷ்டத்தை. அந்த மாதிரி இங்க சேயிலா செல்வம் என்றான்னா இங்க எதுக்கு செல்வம் அவருக்கு? சேயிலா செல்வம், நான் சேயினா குழந்தை இல்லாமல் செல்வம் மட்டும் வைத்துள்ளேன் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா அதை அனுபவிக்கிறதுக்குன்னு அர்த்தம் இல்ல. நம்ம அப்படித்தானே சொல்றோம், நம்மளுடைய சொத்து எல்லாத்தையும் நம்ம பேர பிள்ளைங்க அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாம திருக்குறள் ஈகைங்கிற அதிகாரத்துல கூட அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புழி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பசி தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை தான் நம்ம சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லுவாரு. அந்த மாதிரி செல்வம் எதுக்கு இருக்கு அப்படின்னா செலவழிக்கிறதுக்கு, நல்ல விதமா தர்மத்தின் வழி மத்தவங்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு தான். அந்த மாதிரியான ஒரு செயலை செய்வதற்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுல என்னென்ன அதோட அதுக்கு ஓமை என்னென்னலாம் சொல்றாரு? பொறுமை இல்லாத அறிவு. எப்பவுமே அறிவு ரொம்ப ஜாஸ்தி படிச்சுட்டோம்னா அடுத்தவன் சொல்றதை கேட்க கூட மாட்டோம். அது கேட்கும் தன்மையவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழந்துருவோம். அப்படி இழந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் அறிவுடையவன்னு சொல்லி பிரயோஜனமே இல்லைல்ல. அந்த மாதிரி அறிவு இருந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லையே பொறுமை இல்லைன்னா அப்படின்னு ஒரு ஓமை சொல்றாரு. அதே மாதிரி போக புணர்ப்பு இல்லா இளமை. இளமை காலமா இருக்கு, ஆனா இன்ப நுகர்ச்சி ஒரு நுகரணுங்கிற ஒரு தன்மை தனக்குள்ள இல்லைன்னா இளமை பருவத்தை வச்சுட்டு என்ன பண்றது? அந்த மாதிரி மேவத்துறை இல்லா வனசவாவி அப்படின்னா தாமரை தடாகம். அதாவது ஆவினா நீர், வனஜா அப்படின்னா ஜம்னா எழும்புவது, வனம்னா காடு, காட்டுப்பகுதியில் எழும்புவது, வனஜா பத்மஜா நீரஜா ஜலஜா அந்த மாதிரி. தாமரை தடாகம் ரொம்ப பாக்குறதுக்கு பிரமாதமா இருக்கு, ஆனா இறங்குறதுக்கு படித்துறை இல்லைன்னா அது இருந்து என்ன பிரயோஜனம்? அதை நம்ம சரியா அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி தூசு இலார் போலி தூய்மை, வெளியில மட்டும் ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப அழகா பிரமாதமா ஆடையெல்லாம் அடிஞ்சு ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டு விபூதி இது திருமண் இந்த மாதிரி எல்லாம் இட்டு, ஆனா மனசு பூரா
இது அழுக்கா இருந்ததுன்னா அதனால என்ன பிரயோஜனம்? நம்ம வெளி தோற்றத்தினால யாருக்கு என்ன லாபம்? தனக்கும் லாபம் இல்லை, மற்றவங்களுக்கும் லாபம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலை. மலரையும் மனத்தையும் பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி மனம் இல்லாத மலர் அப்படின்னா அது எப்படியோ அந்த மாதிரி அப்படின்லாம் ஓமை சொல்றாரு. அதை தொடர்ந்து கல்வி நலமில்லா புலமை. நான் எல்லாம் படிச்சுட்டேன், ஆனா படிச்சபடி நான் எதுவுமே நடக்கல அப்படின்னா படிச்சு என்ன பிரயோஜனம்? கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிற மாதிரி எதுவும் வெறும் புலமையை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, யாருக்கும் லாபம் இல்லையே. கடைசியாக நன்னீர் சிறையிலா நகர். சிறை அப்படின்னா நீர், சிறைன்னா நம்ம சிறைப்படுத்துதல் அப்படின்னு அந்த ஒரு அர்த்தம். அந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு அந்த சிறைங்கிற சொல்லுக்கு. அதை தவிர நீர்நிலை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இங்க நன்னீர் சிறை அப்படின்னு சொல்றாரு. நன்னீர் அப்படின்னா குடிக்கக்கூடிய நீர், ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் மாதிரி. அந்த மாதிரியான ஒரு நீர் நிலைகள்லாம் இல்லாத ஒரு நகர் நகராவே இருக்காது. அங்க அதர்மம் நிலைச்சிருக்காது. அந்த நகர் இருந்து பிரயோஜனமே இல்லை. அந்த மாதிரி எனக்கு செல்வம் இருக்கு, ஆனா குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. பொறையிலா அறிவு போக புணர்ப்பு இலா இளமை மேவ துறையிலா வனசவாவி தூசு இலார் போலி தூய்மை நரையிலா மலரும் கல்வி நலமிலா புலமை நன்னீர் சிறையிலா நகரும் போலும் சேயிலா செல்வம் என்றான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.